இடமுருக்கு அவல் பொறி அஞ்சரப்பட்டு சித்தூரை சுத்தி பார்த்துட்டு இருக்கங்க. நிஜமா ரொம்ப சூப்பரான ஒரு ஊரு. இங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த சித்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பாக்கிறதுக்காக இருக்கு. அது மட்டும் இல்லாம திடீர்னு நம்ம ஆந்திரால இருந்து தமிழ்நாடு கிராஸ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சோம்னா ஒரு 30 கிலோமீட்டர் டிராவல் பண்ணா வேலூர் வந்துருதுங்க. ஓகேங்க, சட்டுப்புடு சமையல்ல ரொம்ப வித்தியாசமான ஒரு குக்கிங் ரெசிபி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அந்த வித்தியாசமான சட்டுப்புடு சமையல் ரெசிபி என்னன்றதை நீங்களே போய் பார்த்துட்டு வாங்க. சட்டுப்புட்டு சமையல். நான் தான் உங்க ஸ்வேதா பேசுறேன். இனிமேல் வந்து சட்டுப்புட்டு சமையல நான் தான் வந்து அஸ்த போறேன். சோ இன்னைக்கு நம்ம இருக்கிறது சித்தூர்ல. சோ சித்தூர்ல இன்னைக்கு என்ன ஸ்பெஷலோட வந்திருக்காங்க வாங்க பாத்துடலாம். ஹாய் மேம். ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சோ இன்னைக்கு சட்டுப்புட்டு சமையல என்ன ஸ்பெஷலோட வந்திருக்கீங்க? கார்ன் புலாவ் பண்றேன். கார்ன் புலாவ். சோ கார்ன் புலாவுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி, வெள்ளைப்பூண்டு, மிளகாய், கொத்தமல்லி, புதினா, தேங்காய், உப்பு, அமெரிக்கன் கார்ன், நெய், அரிசி, பட்டை, லவங்கம். சோ எல்லா பொருட்களும் ரெடியா வச்சிருக்கீங்க. இந்த கார்ன் புலாவ் செய்யறது கொஞ்சம் கஷ்டமா? இல்ல, ரொம்ப ஈஸி. ரொம்ப ஈஸி தான். அப்ப நம்ம ஆரம்பிச்சிடலாமா? ஓகே. எவ்வளவு நேரம் ஆகும் மொத்தமா இதை எடுக்கிறது? ஒரு 10-20 நிமிஷம் ஆகும். 10-20 நிமிஷம் ஆகும். ஓகே. சோ நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் முதல்ல சிவப்பு மிளகாயை அரைச்சுக்கணும். ஓகே. அப்புறம் இஞ்சி, வெள்ளைப்பூண்டு, தேங்காய், கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். கொத்தமல்லி, புதினா, புதினா எவ்வளவு போடணும் மேம்? 2 பிடி. 1 பிடி கொத்தமல்லி, 2 பிடி புதினா. புலாவ்னாலே முதல்ல எப்பவுமே ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சோ இந்த புலாவ்ல என்ன ரொம்ப ஸ்பெஷாலிட்டி? என்னன்னா இது பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாம நம்ம காலையில ரொம்ப அவசரத்துல இருக்கிறப்போ கேரியருக்கு ரொம்ப ஈஸியா பண்ணி கொடுக்கலாம். ஓகே. சோ ஈஸியான ஒரு சமையல், ஈஸியான சத்தான சமையல். என்ன கொத்தமல்லி புதினா எல்லாம் ஏ விட்டமின் அண்ட் ஐரன் எல்லாம் நல்லா இருக்கு இல்லையா? அதனால குழந்தைங்களுக்கு நல்லது, விரும்பியும் சாப்பிடுவாங்க. நாம செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். நல்லா நைஸா அரைக்கணும். நல்லா நைஸ் ஆயிடுச்சு. சட்னி பத்தத்துக்கு நல்லா அரைச்சாச்சு. இப்ப அடுத்தது கார்ன் போட போறீங்களா? இல்ல, கார்ன் வந்து குக்கர்ல போடணும். ஓகே. சோ அது அரைக்க தேவையில்லை. சரி, ஓகே. நாம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே. முதல்ல நெய் போட்டுக்கணும். ஒரு கப் அரிசிக்கு 2 ஸ்பூன் நெய் போதும். லவங்கம் 3, ஓகே, பட்டை கொஞ்சம், கொஞ்சம் கலர் மாறும்போது நெக்ஸ்ட் நாம அரைச்சு வச்சது இதுல போட்டுக்கணும். கலர் வந்துருச்சு, மாறிடுச்சு. அதோட வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி. ஓகே. அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா பாயில் ஆகும். அப்படி எல்லாம் பரவாயில்லை, அப்படி போட்டுக்கலாம். ஏன்னா அப்புறம் கொதிக்குது இல்லையா? அதனால நெக்ஸ்ட் கார்ன் போடணும். இவ்வளோ ஈஸியா இருந்துச்சுன்னா நானே பண்ணிருப்பேன் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்களே பண்ணுங்க மேடம் உங்க வீட்ல. கண்டிப்பா வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும். நான் மட்டும் இல்ல, வியூவர்ஸும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா இது அவ்வளோ ஈஸியா இருக்கு. இதுக்கு ஏதாவது பர்டிகுலர் ரைஸ் இருக்கா மேம்? இந்த பாஸ்மதி ரைஸ் பண்ணலாம், ஆனா சில குழந்தைங்க அந்த ஸ்மெல் பிடிக்காது. அதனால நாங்க ஆர்டினரி. நெக்ஸ்ட் உப்பு போடலாம். உப்பு தேவையான அளவு உப்பு. உப்பு ஏன் மேம் நம்ம
அயோடைஸ் யூஸ் பண்ணாம இந்த மாதிரி உப்பு யூஸ் பண்றோம்? இது வந்து நேச்சுரல். ஓகே. அயோடைஸ்ன்றது இப்போ ரொம்ப பேப்பர் இதெல்லாம் போடுறாங்க, அது அவள் நல்லது இல்லைன்னு சொல்றாங்க. அதனால நான் முடிஞ்ச வரைக்கும் நான் அதை யூஸ் பண்றதில்லை. நல்லா கலந்துருச்சு. இப்போ மூடி வச்சு. ஸோ இது பாயில் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம்? இது வந்து முதல்ல நமக்கு ஸ்டீம் வரணும். ஓகே. ஸ்டீம் வந்த அப்புறம் வெயிட் போட்டு சிம்ல வச்சிடணும். சிம்ல வச்சு ஒரு 50 மினிட்ஸ் 15 நிமிஷம் இருந்தா போதும். ஒரே முறை ஓபன் பண்ணிட்டா ரெடியா இருக்கும். சரி, ஓகே மேம். 2 விசில் வந்துருச்சு. ஓகே மேம், ரெடி ஆயிடுச்சான்னு பாத்துடலாமா? நல்லா வாசனையா இருக்கு. அந்த கார்ன் எல்லாம் நல்லா மேலா வந்துட்டு ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ கண்டிப்பா டேஸ்டும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பாருங்க மேடம். கண்டிப்பா. உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு ஆண்டி. நிறைய மசால் இருக்கிறதுனால ஒரு சூப்பரா இருக்கு டேஸ்ட் பண்றதுக்கே. அண்ட் கார்ன் கூட ரொம்பவே நல்லா வெந்திருக்கு. ஸோ இதெல்லாம் அந்த புலாவ் சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் நெய் எல்லாம் ஆட் பண்ணிருக்கனால அதோட டேஸ்ட், அதோட ஸ்மெல் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சட்டுப்புட்டான சமையல் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே வியூவர்ஸ், நாளைக்கு இன்னொரு வித்தியாசமான ரொம்ப டிஃப்ரெண்டான சட்டுப்புட்டு சமையல உங்களை மீட் பண்ற வரைக்கும் திஸ் இஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஸ்வேதா. பை பை.